ஹாய்மா. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன். நான் கரூரில் இருக்கேன். வாங்கல் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க் எடுத்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஒரு மகளிர் குழு வந்து ஆரம்பித்து அதன் மூலமாக எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆக்சிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்து அவங்களையும் பொருளாதார முன்னேற்றம் அடைய வச்சிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளோட கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போன மாதம் ஜான்வரி மாதம் நான் ஆக்சிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணி கொஞ்சம் இன்கம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? வீட்டில் இருந்தே தான் பண்ணுறோம், அதனால் கம்மியாக தான் இன்கம் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த இன்கம் வந்து நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆக்சிஸ் இந்தியா ஆப். ஓகேங்களா? ஆக்சிஸ் இந்தியா ஆப்பை டச் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆகுதா. ஸோ ஆல்ரெடி நான் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் காட்டுது. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனோன்னா மை ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு வருது. அதை நம்ம டச் பண்ணோன்னா நமக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 6600 இருக்குது. இதை நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க்கு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து 6600 அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் டு பேங்க்கு கொடுத்தோன்னா ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட்டுன்னு கேட்குதுல்ல, நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமான்னு கேட்குது ஸ்டேட் பேங்க்குக்கு. அதுவும் எவ்வளோ ரூபா டிடிஎஸ் பிடிக்குன்னு பாருங்கள். 132 ரூபா டிடிஎஸ் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? டிடிஎஸ் பிடிச்சி தான் நமக்கு வந்து இன்கம் வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம எஸ் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பேங்க்கில் வந்து அமௌண்ட் ஏறிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஆனால் நான் இப்போ எஸ் கொடுக்கல, ஏன்னா நான் வந்து இப்போ அமௌண்ட்டை சேர்த்து வைக்கணும். சேர்த்து வச்சு தான் அதுக்கப்புறமா ஏதாச்சும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவேன். அதுக்காக அப்படி வச்சுருக்கேன். இப்போ எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளோட பழைய இன்கம். ஓகேங்களா? இந்த பழைய இன்கம் வந்து 10,800 அதாச்சும் லாஸ்ட் டிசம்பரில் எடுத்தது 10,800. இது வந்து கிரெடிட்டட் டு பேங்க். நான் இது வந்து பேங்க்கில் எடுத்துட்டேன், அதனால் அது வந்து ரெட் கலரில் நமக்கு காட்டுது. அடுத்தது வந்து இப்போ இந்த வருஷத்தில் 2026 நியூ வருஷத்தில் 1வது மாதத்தில் 3 தடவை எனக்கு இன்கம் வந்திருக்கு பாருங்கள். 2ஆம் தேதி ஒரு இன்கம், 16ஆம் தேதி ஒரு இன்கம், 23ஆம் தேதி ஒரு இன்கம். 1200, 1200, 4200 இந்த மாதிரி எனக்கு வாரம் வந்திருக்கு. 3 வாரம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு வாரம் இன்கம் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நிறைய பேருக்கு என்னடா இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு தோணலாம். ஆனால் நான்லாம் வீட்டில் இருந்து தான் பண்ணுறேன். சிம்பிளாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு கிடைக்கிற ஏதோ ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் தான் நான் பண்ணுறேன். அதனால தான் இவ்வளோ கம்மியாக இன்கம் வந்திருக்கு. இப்போ நீங்களாம் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, நான் நல்லா பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நிறைய பண்ணலாம். இந்த ஆப்பை நம்ம ப்ரொமோஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான் நம்ம ஒர்க். அதுவும் வீட்டில் இருந்துட்டே கையில் இருக்கக்கூடிய மொபைல் மூலமாக பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்கம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் ஏதாச்சும் நான் ஃபேமிலிக்கு சப்போர்ட் கொடுப்பேன். ஓகேங்களா? ஃபேமிலிக்காக தான் நம்ம பண்ணுறோம். இந்த இன்கம்மை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏதோ நம்ம பசங்க ஆசைப்படுறது, நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். இல்லை நம்ம ஸ்டடீஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது நம்மளுடைய அம்மா அப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களாம்மா? ஸோ பார்த்தீங்களாம்மா, இதுதான் என்னோடய அக்காவோட இன்கம் ப்ரூஃப் போன மாதத்தோடது. ஓகேங்களா? நானும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகேங்களா? நானுமே படிச்சிருக்கேன், ஆனால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியல. அதனால தான் வீட்டிலேருந்து என்கிட்ட கையில் ஃபோன் இருக்குது, அதனால் இந்த ஃபோன் மூலமாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்பகமான ஒரு ஜாப் தான். அக்கா வந்து 2 வருஷமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஒரு 90,000 வரைக்கும் சம்பாதிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ கை குழந்தை வச்சுருக்கோம், அக்கா வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்க முடியாது, ஆனால் கொஞ்சம் இன்கம் வந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இங்கே வந்து நமக்கு சூப்பராக நமக்கு ஈகிள் அரோஸ் டீமில் தான் நம்ம இருக்கோம். அவங்க வந்து சூப்பராக நம்ம சிஇடி சூர்யா சிஸ்டர் தான் நமக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். அவங்க வந்து நமக்கு சூப்பராக ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சார்லாம் இருக்காங்க, நிறைய சார் இருக்காங்க. அவங்களாம் நிறைய சம்பாதிச்சிருக்காங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களாம் எப்படி சம்பாதிச்சாங்களோ அதை அப்படியே நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிட்டு தான் பண்ண வைப்போம். யாரும் இங்கே தனியாக போய் பண்ண போகிறது கிடையாது. லேடிஸாக சேர்ந்து நம்ம எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு தான் பண்ண வைப்போம். ஓகேங்களா? அதனால் தைரியமாக அக்காவுக்கு கால் பண்ணி பேசுங்க. ஓகேங்களாம்மா? தேங்க்யூ ஸோ மச்மா.